வணக்கம். பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சில சுருக்கமான தகவல்களுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம். நீங்கள் ஆர்வமாக இருந்தால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம். கேள்விக்குரிய அமைப்பின் அனைத்து அளவுருக்களையும் இன்னும் விரிவாக கருத்தில் கொள்ள நாங்கள் முன்மொழிகிறோம். இப்போது நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறன் குறிகாட்டிகளை பகுப்பாய்வு செய்வோம். ஸ்ட்ராட்டஜி, டிக்கர் MSTR. ஜூலை 10, 2025 இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி துணைப்பிரிவைச் சேர்ந்தது. சாஃப்ட்வேர் அனாலிட்டிக்ஸ் ஒப்பீட்டில் 17 நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. இந்த வீடியோவின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர்களின் முடிவுகளை பார்ப்போம். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு பின்வருமாறு: கழித்தல் 10 இல் 4.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் 3.7 புள்ளிகள். நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் பொதுவாக சந்தையின் கட்டமைப்பிற்குள் மொத்த பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகளாக இருப்பதைக் காணலாம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக 4.5 புள்ளிகள் ஸ்ட்ராட்டஜி. நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள். 12 மாதங்களுக்கும் மேலாக பங்குகள் இருப்பதைக் காணலாம். ஸ்ட்ராட்டஜி 224.1% இயக்கவியலை காட்டியது. துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக 279.7%. நிறுவனத்தின் சந்தை மூலதனம் மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி $113.59 பில்லியன் மற்றும் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $609 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு $33.08 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $53 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம். பங்கு மைக்ரோ ஸ்ட்ராட்டஜி சந்தை மதிப்பை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் 18.658%. புத்தக மதிப்பு மூலதனம் 62.936%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் புத்தக மதிப்பு நல்லது 1. பகுப்பாய்வின் கீழ் நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் $7.941 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்பு விகிதத்தில் கடன் 24%. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் மதிப்பீடு நல்லது 1. நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவு 0 இல் சராசரி. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது. கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $5,342 மில்லியனாக இருந்தது. அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான. கழித்தல் 1. நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் 247.3. துணைப்பிரிவில் சராசரி 33.5. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்குச் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதத்தை மதிப்பீடு செய்தல் மோசமான. கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் வருமானம் $460 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான. கழித்தல் 1. விளிம்புநிலை -1163.2%. மைனஸ் துணைப்பிரிவில் சராசரியாக 17.6%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது. கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 3.544% ஆகும்.
இது சந்தை மூலதன பங்கை விட 426% குறைவாகும். நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவு $74,038,000. துணைப்பிரிவில் $14,064,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாப அளவு கழித்தல் $3,482.1 துணைப்பிரிவில் சராசரி -$73.8 துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலெட் -0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் 29,900 ஆகும். துணைப்பிரிவில் $420,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு டோலெட் கழித்தல் 0.5 புள்ளிகள். குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு 9.4% ஒத்திருக்கிறது. துணைப்பிரிவுக்கான சராசரி 3.9%. காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 61% அளவைக் காட்டுகிறது. ஸ்ட்ராட்டஜி துணைப்பிரிவுக்கு இந்த நிலை தோராயமாக 59%. நிறுவனத்தின் தற்போதைய பங்கு விலை தோராயமாக $415. நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $527 ஆகும். ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம். அது உங்களுக்கு கிடைக்கும். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் இந்த பருவத்தில் மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. பகுப்பாய்வின் விளைவாக ஸ்ட்ராட்டஜி தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு. குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு பங்குக்கு $415.41 என்ற விலையில் விற்பனைக்கு வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீடு மற்றும் விலை மாற்றத்தை கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு முறையை அடிப்படையாக கொண்டது. அகிமின் குறியீடு லாபம் 170.42 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 660.4 ஆகஸ்ட் அமைக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் 09, 2025 அன்று நடந்த வர்த்தக அமர்வின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் DT முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனையாக இருக்கும். மெயின் ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஆர்டர்களில் ஒன்றை மூடினால் முக்கிய அல்லது சமநிலை. இரண்டாவது ஆர்டர் உண்மையான விலையில் மூடப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. குரு மார்க்கெட்ஸ்